மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அலட்சியம் காட்டும் அரசு அதிகாரிகள். பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு தீர்வு ஏற்படுத்தாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட நஞ்சானட்டி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பெரிய வெங்கடப்பா மகன் கிருஷ்ணன். இவருக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் விளைநிலத்தில் சாகுபடி செய்திருந்த கேரட் பயிர். இவரது நிலத்தின் அருகே செயல்பட்டு வரும் கிரானைட் மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட ரசாயன கழிவுகளால் முற்றிலும் நாசமடைந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த மாதம் நவம்பர் மாதத்தில் இது தொடர்பாக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் செய்தி வெளியானது. அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான கிரானைட் மற்றும் சிறு குறு தொழிற்சாலை நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சாமனப்பள்ளி, தியாகரசனப்பள்ளி ஆகிய 2 ஊராட்சிகளில் உள்ள விவசாய நிலங்களில் ரசாயன கழிவினால் அங்கு பயிரிட்டிருந்த கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, கொத்தமல்லி, புதினா ஆகிய விளைபயிர்களில் பயன்படுத்தப்படும் சொட்டு நீர் பாசன நீருடனும் மாசடைந்து காய்கறி, கீரை வகைகள் அறுவடைக்கு தயாராகி இருந்த நிலையில் கருகி நாசமாகி விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்தனர். இங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய ரசாயன கழிவுகளை இரவோடு இரவாக டிராக்டர்கள் மற்றும் லாரி வாயிலாக அருகில் உள்ள சாமனப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டியுள்ள இடங்களில் அனுமதியின்றி கொட்டிவிட்டு செல்வதுடன் பூமியை ஆழப்படுத்தி அதனை மறைத்தும் சென்று விடுகின்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் அமைந்துள்ள ஆழ்துளை கிணறுகளில் உள்ள நிலத்தடி நீர் கடுமையாக மாசடைந்து ரசாயன கலவைகளுடன் விளைநிலங்களுக்கு பயன்படுத்துவதால் அங்கு சாகுபடி செய்யப்படும் விளைபயிர்கள் பாதிக்கப்பட்டு நாசமாகி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் இது மாசடைந்து நீரையும் பருகும் ஆடு, மாடு போன்ற கால்நடைகளும் நோய் தாக்கம் காரணமாக பாதிக்கப்படுவதுடன் மனிதர்களுக்கும் ஒவ்வாமை போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் உடனடியாக சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ரசாயன கழிவுகளை விவசாய நிலங்களில் கொட்டாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கோரிக்கை விடப்பட்டிருந்தது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட விவசாயி கிருஷ்ணன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் தனது பாதிப்பு குறித்து தெரிவித்திருந்ததுடன் இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு அன்றைய தேதியிலே முற்றிலும் நாசமான சுமார் 350 மூட்டை கேரட் பயிருக்கான இழப்பீடு தொகையை 21 லட்சம் ரூபாய் என பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தவரிடமிருந்து பெற்றுத்தருமாறு கோரிக்கை வைத்து மனு அளித்திருந்தார். மேலும் சமூக விரோதிகள் இது போன்ற விவசாயிகளை பாதிக்கும் செயல்களில் ஈடுபட்டுபவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உத்தனப்பள்ளி காவல் நிலையத்திலும் புகார் மனு அளித்திருந்தார். இதையடுத்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஓசூர் சார் ஆட்சியர் வயலாகவும் சூளகிரி வட்டாட்சியர் மோகன்தாஸ் என்பவருக்கு விளைநிலத்தில் உரிய ஆய்வு செய்து மற்றும் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பு ஆணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இது தொடர்பாக விவசாயி கிருஷ்ணன் சூளகிரி வட்டாட்சியர் மற்றும் உத்தனப்பள்ளி காவல் நிலைய துணை காவல் ஆய்வாளர் தினேஷ் ஆகியோரை அணுகிய போது அவர்கள் ஒத்துழைப்பு அளிக்காமல் நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருவதுடன் அலட்சியமாக பதில் கூறுவதாக தெரிவிக்கின்றார். மேலும் அங்குள்ள தொழிற்சாலை நிறுவனத்திடமிருந்து கையூட்டல் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் இந்த விவகாரம் தொடர்பாக காலம் தாழ்த்தி வருவதால் விவசாயி கிருஷ்ணனுக்கு மன உளைச்சலும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் BK கணேச ரெட்டி தெரிவித்துள்ளார். தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஓசூர் சார் ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் ஆணையிட்டும் அதனை பொருட்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வரும் அரசு அதிகாரிகள் உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உரிய தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என தெரிவித்துள்ளார். அவ்வாறு துரிதமாக செயல்பட்டு இதற்கு தீர்வு ஏற்படுத்தி தராவிட்டால் விவசாயிகளை திரட்டி போராட்டங்கள் ஈடுபடுவதாகவும் நேரிடும் எனவும் அப்போது BK கணேச ரெட்டி
எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதன் வாயிலாக தெரிய வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் புத்தனப்பள்ளி காவல் முன்னாடி நாங்க விவசாயிகள் நின்று இருக்கிறோம். இது நாம 22/11/2024 அன்று குறைத்தீர்க்கும் கூட்டத்தில் நஞ்சானட்டி கிராமத்துக்கு சேர்ந்த கிருஷ்ணன் என்ற விவசாயி நிலத்தில் அருகில் தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த ஆரம் கம்பெனி, மெத்த கம்பெனி, டைல்ஸ் கம்பெனி, 3 கம்பெனி. அந்த கழிவை எடுத்துட்டு கிருஷ்ணன் நிலத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 குழியில எடுத்துட்டு கொட்டியிருக்கிறாரு. இது மண் நாங்க அன்னைக்கே மறுநாள் உத்தனப்பள்ளி காவல்துறையில மனு கொடுத்திருக்காரு நம்ம விவசாயி கிருஷ்ணன். அதே போல 11வது மாசத்துல இருந்து இப்போ ஜனவரி 4ஆம் தேதி வரை இதுவரை இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு ஜனவரி கழிட்டு, அதே போல இது நம்ம மீட்டிங் இது கழிட்டு அப்படின்னு சொல்லி காவல்துறை கண்டுகொள்ளாத இருக்குது. இதுக்கு நாங்க என்ன சொல்றீங்கன்னா, விவசாய நிலத்துல என்ன பிரச்சனைன்னும் போது மண்ணு டெஸ்ட்டுக்கு கரெக்டா இருக்குது. தண்ணி டெஸ்ட்ல கெமிக்கல் தான் கலந்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுல உத்தனப்பள்ளி ஆரை பார்த்திருக்காரு, அதே போல சூளகிரி ஆரை பார்த்திருக்காரு. ஆனா நம்மளுடைய மோகன்தாஸ் தாசில்தார் இவரு இந்த தொழிற்சாலைகளை சில சிறப்பு கவனிப்புனால கண்டுகொள்ளாத விவசாயிகளை வெளியில விட்டிருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, தொழிற்சாலையில சொல்யூஷன் போர்ட்ல நீங்க லெட்டர் வாங்கிட்டு வா, எந்த கம்பெனி கொட்டுது அப்படின்னு சொல்லும் போது விவசாயிக்கு ரொம்ப வேதனை, அச்சுறுத்தலா இருக்குது. இதுக்கு நாம என்ன சொல்றீங்கன்னா, இந்த விவசாயிக்கு வட்டாட்சியர் ஆகட்டும் யாருமே நடவடிக்கை இல்லை. இதே மாதிரி கோட்டாட்சியில வசூலி கூட கையெழுத்து போட்ட ரிசிப்ட் நம்மளுக்கு நாம எல்லாமே கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது ரிப்போர்ட் நம்ம கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு விவசாயி ஒரு காவல்துறையில பிடிஷன் கொடுக்கும் போது அதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை இல்லாத போனா விவசாயி யாரை போய் கேட்கணும். இதுக்கு நாம் என்ன சொல்றீங்கன்னா, இதுக்கு நடவடிக்கை எடுத்து இல்லாத போனா நாங்க 24ஆம் தேதி மறுபடியும் போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு உட்காருவோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த தொழிற்சாலைகள் கிட்ட விவசாயிக்கு நஷ்டஈடு வாங்கணும். 11வது மாசத்துல 6,000 ரூபாய் கேரட் மூட்டை இருக்கும் போது நமக்கு 300 மூட்டைக்கு நாங்க 21 லட்சம் ரூபாய் நாங்க நஷ்டஈடு கேட்டு இருக்கிறோம். ஆனா இதுவரையும் நமக்கு காவல்துறைக்கு கிருஷ்ணன் என்பவர் சுத்திட்டே இருக்கிறாரு. கோட்டாட்சியர், ஒட்டாட்சியர் எல்லாருக்கும் மனு கொடுத்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தால் எந்த ஒரு பலன் கிடைக்கவில்லை. இதுக்கு நாம் என்ன சொல்லுவோம்னா, இனிமேல் நாங்க ஆலோசனை பண்றதுனால நாங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல மறுபடியும் ஒரு மனு கொடுத்துட்டு தொழிற்சாலைக்கு போற ரோட்ல நாங்க சாலை மறியல் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். இதனால அப்போ இந்த காவல்துறை அங்கதான் வருது. இதுக்கு நமக்கு பாதுகாப்பு இதும்போது அங்க வருது. அப்போ விவசாயி வேதனை என்னன்றது அப்ப காவல்துறைக்கும் கொஞ்சம் புரியுது. இதுல நாங்க என்ன சொல்றீங்கன்னா, விவசாயிக்கு எவ்வளவு பயிர் சேதாரமாக அவ்வளவு நஷ்டஈடு வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க. இல்ல போனா நம்ம குடும்பத்தோட எல்லாருமே போய் என்ன சொல்றீங்கன்னா நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அங்க உட்காருவோம். இப்ப உத்தனப்பள்ளி காவல் நிலையத்துல கிருஷ்ணன் மனு கொடுத்திருக்கிறாரு. கடந்த நவம்பர் மாசத்திலேயே தொடர்ந்து அன்னைக்கு 21ஆம் தேதி விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்துல மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. மனுவின் அடிப்படையில 22ஆம் தேதி அதை பரிந்துரை பண்ணி சூளகிரி தாசில்தாருக்கும் ஓசூர் சப் கலெக்டருக்கும் மனு அனுப்பியிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர். இது வரைக்கும் 2 ஆரை மட்டும்தான் ஆய்வு பண்ணிருக்கிறாங்க. இடத்துல வேளாண் துறை அதிகாரிகள் போனாங்களா, பார்த்து போயிருக்கிறாங்க. சூளகிரி வட்டாட்சியர் மோகன்தாஸ் வரலீங்களா? அவங்க வரல. அவருக்கு நல்லபடியா தொழிற்சாலையில இருந்து சிறப்பு கவனிப்பு, அதனால அவங்க வரல. அதே போல உத்தனப்பள்ளி காவல் நிலையத்துல மனு கொடுத்திருக்கிறாங்க. மனு உத்தனப்பள்ளி காவல் நிலையத்துல காவலர் ஜம்பு சார் தான் இது விசாரணை பண்ணதா கிருஷ்ணன் சொல்றாரு ஒரு கடந்த 2 மாசமா. அதே போல அவங்க போய் பார்த்திருக்காரு. அதுக்கு அவங்க பெட்டிஷன் கொடுத்த உடனே ஆய்வு பண்ணிருக்காரு. ஆனா எதனால ஆலோசனை பண்றான்னு யாருமே தெரியும். இது வரைக்கும் ஏன் விசாரணை பண்ணல? என்ன சொல்றாரு எஸ்ஐ விசாரணையில? என்ன பண்ணுங்க, நீங்க மண் பரிசோதனை இருக்கு, சொல்யூஷன் போர்ட்ல இதே கம்பெனில இருந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஏற்கனவே மண் பரிசோதனை தண்ணி பரிசோதனை பண்ணதுல கொடுத்துட்டாங்கல்ல, அது எப்படி கொடுப்பாங்க? இந்த மண் பரிசோதனை தண்ணி பரிசோதனை கவனிச்சிருக்காங்க, பாத்துருக்காங்களா இல்ல தெரியாது. இப்ப எஸ்ஐ என்ன சொல்றாரு? எஸ்ஐ பேர் என்ன? எஸ்ஐ தினேஷ் சார் நீங்க இந்த சொல்யூஷன் போர்ட்ல லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க 1.5 மாசமா நாங்க சுத்திட்டே இருக்கிறீங்க. போன நவம்பர் 21ஆம் தேதியில இருந்து மனு கொடுக்கறதுல இருந்து வட்டாட்சியர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு, எல்லா தாசில்தார் கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த லெட்டர் வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் கண்டு கொள்ளாததுக்கு காரணம் என்னன்றது நம்மளுக்கும் புரியாம இருக்குது. இதுக்கு நாங்க என்ன சொல்றீங்கன்னா, கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கும்போது பரந்தர் காவல்துறையில போய் நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுங்கன்னும் போது நாங்க இங்கே கொண்டு கோட்டாட்சியருக்கு ஒட்டாட்சியருக்கு எல்லாமே கொடுத்தாலுமே நடவடிக்கை எடுக்காம காரணம் என்னன்றது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்குது. இதுல தொழிற்சாலைகளுக்கு இவங்களுக்கு ஏதாவது சொல்லி இது நாம கொட்டல அது கொட்டல இது மாதிரி இருக்கு. இதுல கவனிப்பு ஏதாவது இருக்கான்றது நம்மளுக்கு தெரியாது.
இதுதான் ஒரு மிகப்பெரிய விலை வந்து எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. விவசாயிகளுக்கு காவல்துறையிலே நீதி கிடைக்காத போனா நாங்க எங்க போகணும், கலெக்டர் ஆபீஸ்ல போய் இங்க நேரடியாக நாங்க வந்து அங்க குறைத்திருக்கும் கூட்டத்துல வந்து நாங்க வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஈடுபடணும். இப்ப நீங்க ஸ்டேஷன்ல மனு கொடுத்தீங்க, 2 மாசமா விசாரணை பண்றேன்னு சொன்னாங்களா, பண்றது இல்லைன்னு சொன்னாங்க? பண்றீங்கன்னு சொல்றாங்களே தவிர பண்றது இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா பண்றீங்கன்னு சொல்றாரு, இதுவரையும் பண்ணல. இது காலதாமதம் பண்றதுக்கான காரணங்கள் என்ன? காலதாமதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, எதனால வந்து நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, இந்த தொழிற்சாலைகளை இருக்கிறவங்க ஏதாவது வந்து இங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் என்னன்றது இந்த காவல்துறைக்கு சொல்லிட்டு இவங்க விவசாயிகளை இந்த மாதிரி சொன்னா இவங்க விவசாயிகளை கண்டுகொள்ளாத விட்டுடுவார் காவல்துறை அப்படின்னு சொல்லும் போது, இந்த விவசாயிகள் எந்த ஒரு இதுலயும் இல்ல, காட்டு ஓரமா இருக்கிறனால வந்து காடு மனுஷருக்கு ஈக்குவலா இந்த வனவிலங்குகளுக்கு சாதகமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் இவங்க நினைச்சிருக்காரு. ஆனா விவசாயம் என்னன்றது நம்ம அடுத்த குறைத்திருக்கும் கூட்டத்துல வந்து நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்டே நாங்க போய் மனு கொடுக்க, இல்லாத போனா நமக்கு நஷ்டம் வந்து விவசாயம் என்ன பண்ணணும்ன்றது விவசாயம் நல்லா தெரியும். இப்ப மாவட்ட ஆட்சியர் மனு அனுப்பியும் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலன்னா மாவட்ட ஆட்சியர் அவமதிக்கிறாங்கன்னு நினைக்கணுமா? நடவடிக்கை எடுக்காம இருக்க காரணம் என்ன, காவல்துறையில் நம்ம நீதி கிடைக்கலன்னா நாங்க என்ன போற வேண்டியது கலெக்டர் கிட்ட தான். நீதி 1.5 மாசத்துல இருந்து நமக்கு நீதி கிடைக்கல. கிருஷ்ணன் ஒரு விவசாயி சுத்திட்டு இருக்காருன்னா விவசாயிகளை வந்து புறக்கணிக்கிறார் இவரு. இதுதான் நமக்கு கொஞ்சம் வேதனை இருக்கு. நீங்க அந்த மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, கலெக்டர் எல்லாம் மனு அனுப்பியிருக்காங்க, நடவடிக்கை சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான உண்டான நடவடிக்கை இல்லையா? உண்டான நடவடிக்கை எடுக்கலன்னா இங்க லோக்கல்ல ஏதாவது கொஞ்சம் அரசியல் செல்வாக்கோ இல்லாத போன தொழிற்சாலைகளுடைய அலைப்போ ஏதோ இருக்கனால வந்து விவசாயிகளை தாமசம் பண்றாரு. உங்க பேரு? கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்.